ஹாய் ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் இன்னைக்கு உங்களுக்கு என்னத்தை கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னால், பணக்காரர்கள் ஏன் சக்ஸஸ்ஃபுல்லான பணக்காரர்களாக இருக்காங்க? ஏன் ஒரு ஏழையால் வந்து ஒரு பணக்காரன் ஆக முடியலை? ஸோ ஏழைகள் வந்து ஏன் கடைசி வரைக்கும் ஏழைகளாக இருக்காங்க? உங்களுக்கும் பணக்காரராக ஆக ஒரு ஆசை இருக்கலாம். ஸோ அதற்கான என்னென்ன செய்யலாம்? உங்கள் லைஃப்பில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டுட்டு வரணும்? அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் படித்த புக்ஸ்லேயே வந்து மிகவும் பிடிச்ச ஒரு புக்கான ரிச் டேட் அண்ட் புவர் டேட், அதாவது பணக்கார தந்தையும் ஏழை தந்தையும் அப்படிங்கிற ஒரு புக்கை தாங்க நான் படித்தேன். இந்த புக்கில் வந்து எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் படித்ததில். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், நம்ம லைஃப்பில் நம்ம ஏழைகள் வந்து செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், லைஃப் பூரா வந்து ஒரு வேலையே வந்து நம்பிக்கிட்டு இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, சேமிப்பு இல்லை. இதன் காரணமாகத்தான் அவங்களுடைய லைஃப் வந்து உயர்த்த முடியாத ஒரு நிலைமை இருக்குதுங்க. ஸோ பணக்காரர்கள் செய்யக்கூடிய அவங்களுடைய பணத்தை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் வருமானத்தை கூட்டுறதுக்காகவும் என்னென்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பணக்காரர்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ பணத்துக்காக பணக்காரர்கள் வந்து என்னைக்குமே வேலை செய்ய மாட்டாங்க. பணத்தை தான் அவங்களுக்காக வேலை செய்ய வைப்பாங்க. ஸோ நிறைய நேரத்தை செலவழிக்காம, அவங்களுடைய நேரத்தை வந்து அவங்க வீணடிக்காம, பணத்தை தான் அவங்களுக்காக வேலை செய்ய வைப்பாங்க. ஸோ உதாரணமா பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க ஒரு வேலையை செய்றீங்கன்னு வைங்களேன். அந்த வேலையின் மூலம் வரக்கூடிய ஒரு வருமானத்தை வச்சு நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ நமக்கு வர்ற வருமானத்தை வந்து நம்ம வந்து அதிகரிச்சு கொள்ளணுங்க. ஸோ பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஒரே வருமானத்தை நம்பி இருக்காம பல வருமானங்களை வந்து தேடக்கூடிய வழிகளை வந்து பின்பற்றுறது தாங்க பணக்காரர்களுடைய சக்சஸாக விளங்குது. ஸோ உதாரணமா பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க வந்து எப்படியெல்லாம் பணத்தை உங்களிடம் வந்து வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லி உதாரணமா பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க ஒரு வேலை செய்றீங்கன்னு வைங்களேன். வேலையின் மூலம் கிடைக்கக்கூடிய பணம், அதோட உங்களுடைய சொத்துக்கள் இருந்து வரக்கூடிய வருமானம். அதாவது வந்து ஒரு வீடு இருக்கு அல்லது ஒரு வாடகை பணத்தை வச்சு உங்களுக்கான வருமானத்தை வந்து ஈட்டிக் கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு கடை ஒன்று போடுறீங்கன்னு வைங்களேன். அந்த கடையின் மூலம் வரக்கூடிய ஒரு வருமானம். அந்த மாதிரி உங்களுடைய வந்து பலதரப்பட்ட வழிகளில் வந்து உங்களுடைய வருமானத்தை வந்து பல வழிகளில் வந்து எடுக்கிறதுக்கான முயற்சிகளை வந்து நீங்கள் மேற்கொள்ளணுங்க. ஸோ ஒரே தொழிலில் இருக்காமல் பல விடயங்களில் வந்து உங்களுடைய வருமானத்தை வந்து வர வைக்கணுங்கிறது தாங்க இந்த புக்கோட ஒரு முக்கிய கருப்பொருளாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து உங்களுடைய நேரமும் உங்களுடைய முயற்சியும் தாங்க மிக மிக முக்கியமாக விளங்கும் இந்த பணக்காரராக ஆகுவதற்கு. இன்னொரு முக்கியமான விடயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தை நம்ம வந்து சரியாக பயன்படுத்தணும்னு சொன்னால், நாமளும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பணக்காராக ஆக முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வினய். டாடா பாய்.